ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த நல்ல நாளானது உனக்கான விடியலாக தான் இருக்க போகுது. இந்த வெள்ளி விடியலை வெற்றி விடியலாக மாற்றுவதற்காக தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எதை அடையணும்னு ஆசைப்பட்டு தேடி தவிச்சியோ அந்த உனக்கான ஒன்று இப்போது உன்னிடமே வந்து சேரும்படி சுக்கிர திசையை உன் பக்கமாக திருப்பி விட்டு விட்டேன் என் செல்லமே. நீ வேணும்னா பார்த்துக்கிட்டே இரு. கோபுரத்தின் உச்சியில் உன்னை அமர வச்சு நான் அழகு பார்ப்பேன். உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களும் உனக்கு கவலைப்படும்படி பிரச்சனையை உண்டாக்கியவர்களும் சும்மாவே உன்னை திட்டி திட்டி வசை பாடியவர்களும் இப்போது அந்த தவறுக்கான தண்டனையை பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. உனக்கு கெடுதல் செய்தவர்கள் எனக்கு கெடுதல் செய்வதற்கு சமம்தான். நீ நம்பிக்கையோடு காத்திருந்தாயல்லவா, அதற்கு உனக்கான பரிசையும் நான் கொடுப்பேன். உனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கான தண்டனையையும் நான் கொடுப்பேன். உனக்கு என்ன வேணுமோ இந்த சாயப்பா கிட்ட வந்து கேளு. நீ கேட்டவுடனே கொஞ்ச காலத்தில் நான் எப்படியும் உனக்கானதை ஒப்படைத்து விடுவேன். அது உனக்கு சரியில்லை, உனக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு தெரிய வந்தா நீ என்ன கேட்டாலும் அதை நான் தரமாட்டேன். அப்போவே நீ புரிஞ்சுக்கணும், நாம் இவ்வளோ தூரம் கேட்டும் கூட சாயப்பா நமக்கானதை தர மாட்டார்னா அது சாயப்பாவுக்கு பிடிக்கலை. அது நம்மிடம் இருந்தால் நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராது, அது நமக்கானது அல்ல என்பதை நீயே புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. ஏன்னா நீ என்னுடைய குழந்தை அல்லவா. ஒரு குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டது எது சரியாக இருக்கும்னு எதுவும் தெரியாது. ஆனால் பார்க்குறது எல்லாம் வாங்கிறதுக்கு ஆசைப்படும், தன்னுடைய பெற்றோர்களிடமும் கேட்கும். அதுபோல தானே உனக்கானதையும் நீ ஆசைப்பட்டு என்னிடம் கேட்டாய். ஆனால் எனக்கு என் குழந்தையான உன்னுடைய நலம்தானே முக்கியம். அதனால்தான் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும் உனக்கு கொடுப்பதற்காக உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னுடைய எதிரிகளும் நண்பர்களும் சுற்றி இருக்கும் இந்த உலகத்தில் நீதானே எல்லாரிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லமே. ஏன்னா உன்னுடைய எதிரிக்கு நீ எதில் பலமான ஆள், எதில் மிகவும் உறுதியான ஆளுன்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் உன்னுடைய நண்பனுக்கோ நீ எதில் பலகீனமான ஆள், எங்கே அடித்தா உனக்கு எங்கே வலிக்கும், எதை சொன்னால் நீ வருத்தப்படுவன்னு எல்லாமே தெரியும். உன்னுடைய பலத்தை தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, பலவீனத்தை புரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நீ எப்போதுமே கொஞ்சம் கவனத்தோடு தான் இருக்க வேண்டும் என்று செல்லமே. ஆனால் இதை விட சிறந்தது ஒன்று இருக்குது. நண்பனோ எதிரியோ உன்னுடைய பலத்தையும் பலகீனத்தையும் முழுவதும் யாருக்கும் எதையும் புரியாத அளவுக்கு உன்னுடைய செயல்கள் இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டினா எக்காலத்திலும் யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. மனிதன் என்பவன் மற்றவனுக்கு புரியாத புதிராக இருப்பதில் தவறேதுமில்லை என் செல்லமே. நீ நீண்ட நாளாக என்னிடம் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை இன்று பெறுவதற்காக இப்போது உன் சாயப்பா உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டு பொறுமையாக காத்திரு. உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூரமாய் நான் துரத்தி அடிப்பேன் என் செல்லமே. உன்னுடைய மனவேதனைகளாலும் வாழ்க்கை பிரச்சனைகளாலும் நீ எவ்வளவு நசுக்கப்பட்டாலும் என்னை நோக்கி நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்து விட்டாயல்லவா. உன்னை பாதுகாப்பதற்காக உன் சாயப்பா நான் வந்துட்டேன். இனிமே நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நீ முகம் மலர்ந்து புன்னகைக்கப் போகிறாய். உன்னை மகிழ்ச்சியின் பாதைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். உன் மேலே அன்பும் அக்கறையும் கொண்ட உன் சாயப்பா நான் சொல்கிறேன். எப்போதும் யாரிடமும் தேவையில்லாமல் சண்டைக்கு போகாதே என் செல்லமே. அப்படியே சண்டை போடக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நீ சொல்வதை யாராவது எதிர்த்து எதிர்த்து பேசினாலும் அவசரப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுவிடவும் வேண்டாம். ஏன் தெரியுமா, சண்டை முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஐயோ இப்படி பேசிட்டோமே, இது அந்த இடத்துல சொல்லியிருக்கக்கூடாதே செஞ்சிருக்கக்கூடாதுன்னு சண்டை முடிந்த பிறகும் அந்த வார்த்தைகளை நினச்சி நீயும் நொந்து போவ. அந்த வார்த்தைகளை கேட்டவர்களின் மனதும் வலிக்கும். அதனால்தான் சொல்கிறேன், சண்டை முடிஞ்சிட்டாலும் சண்டையின் பிறகு கூறிய வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என. பேசிய வார்த்தைகளை விட மௌனம்தான் எப்போதும் சிறந்தது. அதுதான் எல்லாவற்றிற்கும் தீர்வாகவும் இருக்கும். நீ கொஞ்சம் கஷ்டப்படும் போது தானே உன்னை சுற்றியுள்ள போலி முகங்கள் யார் என்பதை உனக்கு தெரிந்தது. இப்போது புரிகிறதா நான் உனக்கு ஏன் கஷ்டத்தை கொடுத்தேன், ஏன் பிரச்சனைகளை உண்டாக்குனேன்னு. எல்லாம் ஒரு பாடம்தான் என் செல்லமே. உனக்கான நல்லதை நான் நிச்சயம் செய்வேன்.